தமிழ்ல ஒரு கலருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. ப்ளூ கலர்னா விஷம்னு அர்த்தம். மயில் விவசாய நிலத்துல விஷ பூச்சியை தான் சாப்பிடும், விஷ செடியை தான் சாப்பிடும். அதை டைஜஸ்ட் பண்ற விதமா தன்னோட ரேகையில வெளியே செலுத்தும். அந்த ரேகை ப்ளூ கலர்ல இருக்கும். பெரும்பாலும் நீல கலரை விஷம்னு குறிக்க தமிழன் மருத்துவத்துக்கு பயன்படுத்தினா. காவி கலர் எனர்ஜியை குறிக்கும். மண்ணு மாதிரி உடம்பும் பார்க்க பொதுவா இருந்தாலும் அதுக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதை வெளியே கொண்டு வர இடத்துல எல்லாம் காவி கலர் பயன்படுத்தினாங்க. மஞ்சள் கெட்ட பொருளை சுத்தமாக்குற மங்களகரத்தை குறிக்கும், நமக்கு தெரியும். பச்சை பசுமையை குறிக்கும், தெரியும். கருப்பு மர்மத்தை குறிக்கும், ஒரு பொருளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் மறைந்திருக்கதை குறிக்கும். சிலைகள் கருப்பாதான் இருக்கும். எல்லாத்தையும் விட உயர்ந்தது அந்த 2 நிறம் தான். முதல் சிவப்பு மனிதகுலம் பெருகி கொண்டிருக்கும் சக்திகளின் அரசியான பெண்களை குறிக்கும், இரத்தத்தை குறிக்கும், அன்பை குறிக்கும். 2வது வெள்ளை ஆணின் சக்தியை குறிக்கும், உயரிய தூய்மையை குறிக்கும், உயிரை குறிக்கும். இந்த 2 தான் மிக சிறந்ததுன்னு காட்டுறதுக்கு தான் தமிழன் இத கோவில் செவிர்ல வச்சிருப்பான். இத பழங்காலத்து பொருட்கள் இடங்கள்ல பார்க்க முடியும். எதையும் தேட தேட தான் கிடைக்கும். இந்த தகவல் உங்க தேடலுக்கு பயன்படும்.